இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா, ஓவர்லார்ட் தான். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து ஓவரா வந்து பவர் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அந்த கேம் வந்து கிட்டத்தட்ட எண்ட் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லாக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மெயின் கேரக்டரா இருப்பான் அதுல. மெயின் கேரக்டரா வந்து அந்த கேமுக்குள்ள இருக்கும்போது அவன் யோசித்துக்கிட்டே இருக்கான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் நம்ம இந்த கேமு. இன்னைக்கு தான் அந்த கேமோட கடைசி நாள்ல எல்லாரும் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு மந்திரக்கோல் மாதிரி வந்து இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க அந்த கேமில். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து சோகமாக பார்த்துட்ருப்பான். எல்லாரும் லாக் அவுட் பண்ணி போன பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வந்து வேறு கேரக்டருக்கெலாம் வந்து நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு நம்மளும் வந்து வெளியே அந்த கேம் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணும்போது, நம்ம ஹீரோ வந்து அந்த கேமில் வந்து லாக் அவுட் பண்ண முடியாமல் ஆயிரும். நம்ம ஹீரோ வந்து இந்த கேமுக்குள்ளேயே மாட்டுற மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எம்பையர் அளவுக்கு ஒரு கேரக்டருக்குள்ளே மாட்டிக்கிடுவான். அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிங் மாதிரி இருப்பான். எல்லாரும் வந்து அங்கே உள்ள இருக்க சாதா கேரக்டரும் அந்த அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாதிரி நம்ம ஹீரோ வந்து செட் பண்ணி வச்சுருப்பான். அது மனுஷங்கள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த கேம் வேர்ல்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த கேரக்டருக்குள்ளே மாறிவிடுவான். அப்புறம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோ அந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குறான், எப்படி அந்த கிங்டத்தை வந்து பார்த்துக்கிட்டான், லாஸ்ட்டில் அவனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தானா இல்லையா, அப்புறம் எப்படி இந்த கேமு எதை நோக்கி போச்சு, அந்த வேர்ல்டு எப்படி போச்சு, எப்படி என்கிற ஒரு சூப்பராக மேஜிக்கல் நிறைஞ்ச ஒரு சூப்பரான அனிமே தான் ஓவர்லார்ட். ஹீரோக்கு ஓவர் பவர் அதிகமாக இருக்கணும். அப்புறக்கு இதில் வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்லாம் நிறைய இருக்கும். அதில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கேமுக்குள்ளேயே வந்து க்ளோஸாக இருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா லவ் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பான் லாக் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி. அது வந்து கரெக்டாக வந்து இங்கே வந்து செட் ஆகி நம்ம ஹீரோ கூட நெருக்கமாக இருக்க மாதிரி அந்த கேரக்டர் வந்து இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்க மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீமேல் கேரக்டர் பார்க்கும்போது. அனிமே பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா தமிழில் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்லேயே நல்லா தான் இருக்குது. 2, 3 சீசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜப்பனீஸும் ட்ரை பண்ணுங்கள். ஜப்பனீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ஸ் புரியாது. வாய்ஸ் புரியாத நேரத்தை கீழே வந்து சப்டைட்டில் ஓடிட்டுருக்கோம். சப்டைட்டில் ஓடினது பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் கூட வளர்க்கலாம். அது கூட உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த அனிமே பொறுமையாக பாருங்கள். அனிமே செம மாஸாக இருக்கும். லெஜெண்டரி வைஸில் இருக்குது இந்த அனிமே. நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு ஒரு சீன்லேயும் நம்ம ஹீரோ பவரை வந்து அவ்வளோ வந்து அன்லீஷ் பண்ணியிருக்காங்க மாட்டாங்க. மெதுவாக தான் நம்ம ஹீரோட பவர்ஸே காணிப்பாங்க. சீசன் முடியும் போது கூட நம்ம ஹீரோவோட ஃபுல் பவர்ஸை காட்சிருக்க மாட்டாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் எல்லோரும் வந்து ஹீரோ வந்து அவ்வளோ பவர்ஃபுல், இப்படி பவர்ஃபுல்னு தான் சொல்லுவாங்க. இந்த அனிமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி நான் இந்த அனிமே உங்களுக்காண்டி கொண்டு வந்தேன். நீங்கள் வந்து இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழில் வருமானு தெரியாது. தமிழில் நிறைய அனிமே வந்துக்கிட்டு இருந்தாலும் இங்கிலீஷ் விஷனுக்கு இந்த அனிமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் தான் செட் ஆகும். நீங்கள் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே வந்து வாய்ஸ் வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. ஒன் பீஸை கூட நிறுத்த போகிறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன் பீஸில் நம்ம லூஃபி கேரக்டருக்கு கூட வாய்ஸை வந்து கொண்டு வச்சுருக்காங்க. மீதி ஜோரோ கேரக்டர் கூட ஆவரேஜாக எல்லாத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கிடலாம். நம்ம மெயினான நம்ம லூஃபி கேரக்டரே வந்து சரியாக பண்ணலன்னா ஒன் பீஸ் வந்து தமிழில் நல்லா ஓடாதுன்னு தான் எதார்த்தம். நருட்டோ வந்து நல்லா ஓடிச்சு தமிழில், உங்களுக்கே தெரியும். அது வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் அது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த அனிமே நல்லா போச்சு. இவங்க வந்து டேரெக்டாக வானம் ஆர்க்கில் போனனால முன்னாடி இருக்க நம்ம ஹீரோவோட தம்பி சாகுறது அப்படி இப்படின்னு நிறைய சீன் உண்டு. அவன் எங்கே ஃப்ரெண்ட்ஸு மேக் பண்ணுறது, அட்வென்ச்சர் மேக் பண்ணுறது, அப்படி எல்லா சீனும் போயிடுச்சு. அதுலேயே வந்து நீங்கள் நிறைய பேர் இங்கிலீஷ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்லேயே அந்த ஒன் பீஸ் மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும்னு. நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ வந்துட்டேன். இந்த அனிமே பாருங்கள். இந்த அனிமே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நல்ல அனிமே தான் நான் எப்பவும் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணது கிடையாது. நான் வீடியோவில் சொல்லண்டான்னு நான் நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அடுத்தட வீடியோ பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வீடியோ பார்க்குறீங்க,
ஒரு 100, 200 பேர் தான் பார்க்குறீங்க. அது ஒரு 10 பேர், 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நான் 10 பேர் வந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களே ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனால தான் சொல்றேன். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ. பாய் காய்ஸ்.